சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, சொப்பனங்களை குறித்ததான விளக்கங்களை என்னுடைய பழைய வீடியோக்களில் இருக்கும். நீங்க அதை போய் பார்த்து நீங்கள் அந்த விளக்கங்களை தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம். சொப்பனம் எந்த ஒரு மனிதனும் விரும்பி வருவது கிடையாது. சொப்பனங்கள் எப்பொழுது தேவன் பேச வேண்டும் என்று இருக்கிறாரோ, அல்லது சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறாரோ, அப்படியாக தேவன் அந்த சொப்பனங்களை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்துல யோபு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். அருமையானவர்களே, யோபுக்கு இருந்த சூழ்நிலைகளில் வரக்கூடியதான சொப்பனங்கள் திகிலான சொப்பனங்கள். நான் வெறும் அந்த சூழ்நிலையை மாத்திரம் எடுத்து பேசுகிறேன். எதனால் என்றால், அநேகருக்கு திகில் உண்டாக்கக்கூடிய சொப்பனங்கள். இந்த சொப்பனங்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான போராட்டங்கள், வளர்ச்சி கிடையாது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு போராட்டமான எண்ணங்கள், போராட்டமான மனநிலை. அவர்களை சுற்றிலும் பார்க்கும் பொழுது ஒரு விதமான எதிர்ப்பு போன்றதான நிலைகள். இந்த சொப்பனத்துல எந்த அளவுக்கு போராட்டமான காரியங்கள் இருக்குதுன்னு பாருங்க. சொப்பனங்கள் சூழ்நிலைகளின் அடிப்படையிலே சில சொப்பனங்கள் வரும். தேவையில்லாத கனவுகள் வரும். இந்த தேவையில்லாத கனவுகள் எதற்கு வருகிறதுன்னு தெரியாது. அந்த சொப்பனத்தின் மூலமாய் உங்களுக்கு பயன் இருக்குதா இல்லையான்றத முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த சொப்பனத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை வருகிறதா அல்லது தீமை வருகிறதா? அந்த சொப்பனத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அல்லது லாபம் அல்லது என்ன நஷ்டம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சில பேருடைய சொப்பனத்துல பார்க்கும் பொழுது லாபம் நஷ்டம் எதுவுமே இருக்காது. ஆனா ஆள் தெரியாதவங்க எல்லாம் சொப்பனத்துல வருவாங்க. அப்படி வரும் பொழுது அதனால் என்ன பிரயோஜனம் என்றால், அதனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களில் சற்று கொஞ்சம் போராட்டங்கள் அல்லது அந்த சொப்பனத்தின் அடிப்படையில சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொப்பனம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அர்த்தத்தையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம யூடியூப்ல பார்க்கும் பொழுது நிறைய சொப்பனங்கள் அர்த்தங்கள் சொல்றாங்க. ஆனா அது ஒருவருக்கு அவங்களே சொல்லிடுறாங்க, நாங்கள் இத்தனை அர்த்தங்களை கொடுக்குறோம், உங்களுக்கு எந்த அர்த்தம் தேவைன்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. நல்லது. ஆனா எல்லா அர்த்தங்களும் ஒரு நபருக்கு போய் சேராது. ஒவ்வொருவருக்கும் அர்த்தங்கள் வேறுபடும். ஒவ்வொருடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. அப்போ வாழ்க்கை முறை என்பது வேறாகும் பொழுது அந்த அவங்களுடைய நடக்கக்கூடிய சம்பவங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடியதன் நிகழ்வுகள் எல்லாமே வித்தியாசப்படும். ஆனா பிரச்சனை என்னமோ ஒண்ணுதான், வழி என்னமோ ஒண்ணுதான். ஆனா சம்பவங்களும் சூழ்நிலைகளும், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் வரக்கூடிய சொப்பனங்களும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த சொப்பனங்கள் வரும் பொழுது, நாய் வந்துருச்சுன்னா உடனே செய்வனன்னு சொல்றோம். செய்வனா என்னன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா நாய் வந்துடுச்சு அப்படின்னாலே உங்களை பிசாசு துரத்தி கொண்டு வருது, அல்லது உங்களுக்கு செய்வனை வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிற அர்த்தங்கள். அப்படி என்று எல்லாருக்குமே நம்ம சொல்லிட முடியாது. ஆமென். எல்லாருக்குமே அந்த அர்த்தம் சொல்ல முடியாது. எதனால் என்றால், சில வேளைகளிலே ஒரு இடத்துக்கு போயோ அல்லது ஒரு புதிய வீட்டுக்கோ அல்லது வேற ஏதாவது எங்கேயோ இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட சொப்பனங்கள் வரும்பொழுது அந்த இடத்தை ஆளுகை செய்கிற ஆவிகள் சொப்பனத்திலே உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப உங்களுக்கு வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும். அதை விட்டு நான் இந்த வீட்டுக்கு இந்த இடத்துல போய் படுத்தேன், இல்லை இந்த இடத்துல நான் தூங்குறேன், இந்த இடத்துல நான் இரவு தூங்கும் பொழுது எனக்கு நாய் தொத்திட்டு வருது, எனக்கு என்னன்னு தெரியல, யாரும் எனக்கு செய்வனை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் எடுத்துக்கூடாது அர்த்தத்தை. அது நீங்க முற்றிலுமான தவறான அர்த்தம். அந்த இடத்துல இருக்கக்கூடியதான ஆவிகளையோ அல்லது தீங்கின் ஆவிகளையோ உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? அது உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் சொப்பனம் செய்வனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் கனவுகள் வருவதற்கு, பலவீனங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாமே தேவன் கொடுக்கிறது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது எல்லாமே உங்களுடைய சொப்பன ஆவிக்குரிய மண்டலத்தை பிசாசானவன் என்ன செய்து விடுகிறான், ஆளுகை செய்து விடுகிறான். உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தை பிசாசானவன் ஆளுகை செய்து விடுகிறான். அப்படி ஆளுகை செய்து விடும் பொழுது உங்களுடைய ஆவி சிறைப்பட்டு போயிடும். உங்களுடைய ஆவி என்ன ஆயிடுங்க, சிறைப்பட்டு போய்விடும். உங்களுடைய ஆவி சிறைப்பட்டு போகும் பொழுது உங்களுடைய முகத்துல சந்தோஷம் இருக்காது, உங்களுடைய முக மலர்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது. சரீரத்துல ஏதோ விதமான ஒரு சோர்வுகள் காணப்பட்டு கொண்டே இருக்கும். எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்காது. சரி, செய்வனை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு சொப்பனத்தை கொடுங்க,
ஆண்டவரே நீங்க எனக்கு பேசுங்க நம்ம சொல்லலாம். ஆண்டவர் கர்த்தர் என்னோடு கூட பேசட்டும். ஆண்டவர் எனக்கு என்னோடு பேசட்டும். உங்களுக்கு சொப்பனம் வருது, அவங்களுடைய சொப்பனத்தை என்ன பண்ணுங்க, ஆண்டவரத்துல சொல்லுங்க. ஆண்டவராக இயேசுவே என்னோடு கூட பேசு. ஆண்டவராக இயேசுவே இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுது. உங்க வேலையில பிரச்சனையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என் வேலையில் இருக்கிற பிரச்சனை எதனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். ஏன்னா சொப்பனம் கொடுக்குறாரு இல்லையா, அது உங்களுடைய வரம். அப்ப உங்களுக்கு அந்த தாளந்து இருக்கும்பொழுது நீங்க ஆண்டவரத்தை கேட்கலாம். ஆண்டவராக இயேசு எனக்கு வெளிப்படுத்தப்படட்டும், சொப்பனத்துல எனக்கு வெளிப்படுத்தப்படட்டும், சொப்பனத்துல எனக்கு வெளிப்படுத்தப்படட்டும். என்ன பிரச்சனை, யாரால இந்த பிரச்சனை, ஆண்டவராக இயேசு எனக்கு வெளிப்படுத்தப்படட்டும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டு உதவி செய்வார் உங்களுக்கு. அல்லேலூயா. அதனால சொப்பனங்கள், கலக்கமான சொப்பனங்கள் வருகிறது என்றால் நீங்கள் உங்களுடைய ஊழியர்களை பார்த்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் நீங்கள் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக மாற்றி அமைக்க முடியும். உங்களுடைய ஜெபத்தின் பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறட்டும். ஆண்டவராக இயேசுவே பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் எனக்கு மாறட்டும், பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே இந்த கலக்கமான சொப்பனம் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நீக்கி போட சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இரவு நேரத்துல தேவையில்லாத சொப்பனங்களை கொண்டு வருகிற பேய்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறேன். தேவையில்லாத சொப்பனங்களை கொண்டு வருகிற பலவான இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறேன். தேவையில்லாத சொப்பனங்களை கொண்டு வருகிற வான மண்டலத்துல பொல்லாதாவின் சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறேன். நீங்க படுக்க போகும்போது சும்மா இந்த மாதிரியான ஒரு சிறிய ஜெபத்தை செய்யுங்க. கட்டி போட்டுட்டு படுங்க. உங்களுக்கு சொப்பனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் நீர் என்னோடு கூட பேசு. ஆண்டவராக இயேசு என்னோடு பேசட்டும், என்னோடு பேசட்டும். ஆண்டவர் நல்ல வசனங்களை கொடுப்பார், நல்ல வார்த்தைகளை தருவார், வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தருவார், உற்சாகப்படுத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.